தணலின் தாக்கம் தாறுமாறாக உள்ளது. அதனால் தலையை தலப்பாக துணியால் தணல் படாமல் தடுத்திருக்கின்றோம். வெயிலின் தாக்கம் வெகு அதிகமாக உள்ளது. வெப்ப அலையும் வீசுகின்றது. அப்போது ஆற்றில்தான் அனல் காலங்களில் வெப்ப அலை வீசும். செம்மறி ஆடு ஓடுவது போல் தோன்றும். இப்பொழுது அடுத்த பகுதிகளிலும் அதுபோல் அலை அதிகரிக்கிறது. ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான அடிப்படை காரணம் அனைத்து வாகனங்களிலிருந்தும் வெளியேறுகின்ற அளவுக்கு அதிகமான அந்த கருப்பு நிற கார்பன் கலவை அனைத்து நாட்டிலும் விடுகிறார்கள் ஒவ்வொரு வினாடியிலும். அதனால் அதிகரித்து விட்டது. அது கனலை கடுமையாக சேமித்து வைத்து கடுமையாக 39 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் வெப்பநிலை. 6 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கிற அளவுக்கு இந்த கார்பன் கலவை அதிகரிச்சிருக்கு. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்த காணொளியில் நான் கூறிக்கொள்கிறேன். பாருங்கள், எவ்வளவு வெயில் இருந்தால் அப்படியே தலை மூணாக தான் வெளியே போகுது. தலை சுற்றுது, எலும்பெல்லாம் தாண்டி போயிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கனரக வாகனங்களிலிருந்து வெறும் கார்பன் கலவை காற்றை கட்டுப்படுத்தி கரண்ட் வாகனத்தை பயன்படுத்துவோமாக. இல்லைன்னு வச்சுங்க, இமயமலையில் பனி உருகும், தண்ணி அதிகரிக்கும், அதுக்கப்புறம் அது ஆவியாக போயிடும். அப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அடுத்த தலைமுறை நகர்வாக அனைவரும் மின்சார வாகனத்தை பயன்படுத்துவோம். இப்போ தான் ஏதோ ஒரு யூடியூப்லேயே ஏதோ பார்த்தேன், 50 வருடம் ஒரு முறை சார்ஜ் பண்ணால் 50 வருடம் பயன்படுத்துகிற ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிட்டாங்க, சூப்பர் சார்ஜ் பேட்டரின்னு கேள்விப்பட்டேன். அது போல் வந்துச்சுன்னு வச்சுங்க, பெட்ரோலு இந்த காற்று கலவை இதெல்லாம் காற்று மாசுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக முடிஞ்ச அளவு கரண்ட் வாகனங்கள் பயன்படுத்துவோமாக.